அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பசப்புரு பருவரல், குறள் எண் 1189. பசக்கமன் பட்டு ஆங்கு என் மேனி நயப்பித்தார் நன்னிலையர் ஆவர். பெரிவர்க்கு என்னை ஒப்புக்கொள்ளச் செய்த தலைவர் தான் சென்ற நோக்கத்தில் வெற்றி பெறுவார் என்றால் உண்மையான பசலை நோய் மேலும் மென்மேலும் என் உடம்பில் படரட்டும். If the hero who made me to give consent for the separation succeeds in his position, let the disease of separation truly comes into me more and more. துழிப்பா, என்னை பிரிவிற்கு சம்மதிக்க வைத்த தலைவர் தன் நிலையில் உயர்கிறார் எனில் பசப்பு என்மேல் வரட்டும் மேலும். என்னை பிரிவுக்கு சம்மதிக்கச் செய்த தலைவர் தன் நிலையில் உயர்கிறார் எனில் பசப்பு என் மேல் வரட்டும் மேலும் மேலும். கவிப்பேரரசு உரை. நயம்பட பேசி என்னை இந்த பிரிவிற்கு ஆளாக்கியவர் குற்றமற்றவர் என்று ஊர் சொல்லுமாயின் பசலையே என் மேனி எங்கும் படர்ந்து படுக. அதாவது, இப்போ வெளிநாட்டுக்கு போற கணவன் நல்ல நிலையில் இருந்து ஒரு கம்பெனியினுடைய இயக்குநராக இருந்து அல்லது உயர் பதவியில் இருந்து நல்ல ஊதியம் பெற்று திரும்பி வரும்பொழுது இவளுக்கு நிறைய தங்கமும் நிறைய துணிமணிகளும் நிறைய பொருட்களும் நிறைய பணமும் கொண்டு வருகிறான் என்றால் அவன் நிலையில் உயர்ந்தவன். அப்படி நிலையில் உயர்ந்தவன் என்னை சம்மதிக்க வச்சுட்டு தான் போயிருக்கான் ஊருக்கு. பிளீஸ் பிளீஸ் தயவு செஞ்சு நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன், நீ கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இந்த தரம் போயிட்டு திரும்பி வந்துட்டுன்னா அப்புறம் ஒரு பெரிய தொகையோட வந்துடுறேன், இங்கே ஏதாவது நம்ம ஒரு கடகண்ணி வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இவளை சம்மதிக்க வைத்து விட்டு வெளியூருக்கு போய் வெளிநாட்டுக்கு போய் நல்ல நிலையில் உயர்ந்து பணத்துடன் திரும்பி வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த பசலை நோய் வந்தா வந்துட்டு போகுது, மென்மேலும் மென்மேல் பரவட்டும், தப்பு கிடையாது. ஏன்னா என்னை பிரிந்து சென்றவர் உருப்படியாக வேலை செய்து உயர்கிறார், தன் பொருளில் தன் புகழில் நிலையில் உயர்கிறார், அவர் நாசமா போயிடல, அதனால என் மேனியில பசப்பு வந்தாலும் பரவாயில்லை என்று அந்த பிரிவு துயரை அந்த தலைவி தாங்கிக் கொள்வதாக ஐயன் இந்த குறள்ல சொல்றார். அதை தாங்க இந்த பாடலும் சொல்லுது. காலம் வரும் என் கனவுகள் எல்லாம் கனிந்து வரும், காத்திருப்பேன் என் பாதையில் தெய்வம் இணைந்து விடும். காலம் வரும் என் கனவுகள் எல்லாம் கனிந்து வரும், காத்திருப்பேன் என் பாதையில் தெய்வம் இணைந்து விடும். காதல் என்றால் சேயாவேன், கருணை என்றால் தாயாவேன், கண்ணா உந்தன் நிழலாவேன், உனக்கென நான் வாழ்வேன். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, அதைத்தானே கொண்டு வந்தேன் நான் என்னோடு என் கண்ணோடு. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. தலைவன் எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கு இவளுடைய மனதும் எண்ணங்களும் சிந்தனைகளும் போயிடுது. அப்ப இங்க எங்க இருக்குதா? ஆனா இதெல்லாம் இருந்தாலுமே கூட நீ திரும்பி வரும்போது இதெல்லாம் உனக்காக நான் செய்வேன், அது வரைக்கும் என் மேல் இந்த பசலை நோய் பரவி போய் தொலையட்டும் என்று தலைவி சொல்றான். அதுதாங்க இந்த அற்புதமான குறள். பசக்கமன் பட்டு ஆங்கு என் மேனி நயப்பித்தார் நன்னிலையர் ஆவர். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா, விழிய கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி. நன்றி டாக்டர் செல்வா குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.